என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை. என்ன அப்படி பாக்குற? சீக்கிரம் சொல்லு. 6 மாசத்துக்கு முன்னாடி என் அம்மாக்கு தலையில அடிபட்டுச்சா? சொல்லு பைரவி. 6 மாசத்துக்கு முன்னாடி அம்மாக்கு தலையில எல்லாத்துக்கும் பக்கனையா நியாயம் பேசுவியே, ஆனா இப்ப நீயே இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிருக்கிய. அந்த நியாய தர்மம் மத்தவங்களுக்கு தான், உனக்கு இல்ல. என்கிட்ட இருந்து மறைச்சதை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா என் அம்மா கிட்ட மறைச்சப்ப அதை நான் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டேன். உன்னை என் அம்மா உசுரா நினைக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஆண்டவன் எப்பவுமே நல்லவங்களுக்கு ரொம்ப சோதனை கொடுப்பான், ஆனா கைவிட மாட்டான்னு சொல்லுவாங்க. அது எங்க அம்மா விஷயத்துல இப்ப உண்மையா இருக்கு. அம்மாக்கு மூளையில இருந்த ரத்த கட்டு சரியாயிடுச்சு டாக்டர் சொல்லிட்டாங்க. இன்னும் 3 மாசத்துல எங்க அம்மா முழுசா குணமாயிருவாங்கன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு அது போதும். விடு, என்னால இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் வேணாம். எங்க அம்மா இல்ல சார், உங்க அம்மாவோட பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இப்பதான் பார்த்தேன். ஹார்ட் வால்வுல ப்ராப்ளம் இருக்கு, அதனால உங்க அம்மாவுக்கு கண்டிப்பா ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். அதை பண்ணாதான் உங்க அம்மா உயிரை காப்பாற்ற முடியும். தம்பி, அதுக்கு ரொம்ப செலவாகும். வீட்டுல பெரியவங்க வேற யாரும் இல்லை.